பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தோழர்களே, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் ஒருங்கிணைப்பில் தமிழகத்தில் பட்டியல் பழங்குடி சமூக மக்களுக்காக போராடக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இணைந்து பட்டியல் சமூக மக்களுடைய கோரிக்கைகளை அரசின் செவிகளுக்கு கொண்டு சேர்ப்பது. எல்லோரும் தேர்தலை திருவிழா என்று சொல்கிறார்கள். நம்மை போன்ற அமைப்புகளுக்கு தேர்தல் என்பதும் ஒரு பெரிய போராட்டம். அந்த வகையில் நமது போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 5 ஒரு பங்காக 20% பட்டியல் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் நமது கோரிக்கைகளை வென்றெடுக்கக்கூடிய வகையில் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த கோரிக்கை சாசனம் என்பது நீண்ட காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் இதேபோல சட்டமன்ற தேர்தல்களில் ஆளும் அரசுகளாக வந்து தீர்க்கப்படாத இந்த பிரச்சனைகள் முன்வைத்து நாம் இந்த சாசனத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பகுதி கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் இணைக்கப்பட்ட பகுதியாகத்தான் உள்ளது. நாம் கடந்த வெளியீட்டுக்கு பின்பாக ஒரு 50% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இன்னும் தீர்க்கப்படாத அந்த கோரிக்கைகளோடு இப்போது நவீனமாக வளர்ந்திருக்கக்கூடிய தீண்டாமை வடிவங்கள், அதற்கு தேவையான சட்டங்கள் அல்லது அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இணைத்து இந்த கோரிக்கை சாசனத்தை நாம் உருவாக்கியிருக்கின்றோம். கடந்த 10-20 தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் அனைத்து அமைப்புகளையும் இணைத்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் இந்த கோரிக்கைகள் முழுமை பெற வேண்டும், எந்த விதமான கோரிக்கையும் விடுபட்டு விடக்கூடாது என்ற தன்மையில் கலந்து ஆலோசனை செய்யப்பட்டு அதில் இங்கே பங்கேற்றிருக்கக்கூடிய ஆதித்தமிழர் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் கட்சி, திராவிடர் தமிழர் கட்சி, இன்னும் பல்வேறு அமைப்புகள் இந்த கோரிக்கை புத்தகத்தை உருவாக்குவதற்கான ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் ஒருங்கிணைப்பில் அனைத்து அமைப்புகளின் சார்பில் நாம் வெளியிடக்கூடிய இந்த கோரிக்கை சாசனத்தினுடைய கோரிக்கைகள் முழுமையாக வெற்றி பெற வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை பத்திரிகையாளர் என்ற முறையில் நீங்களும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு தலைமை ஏற்பதற்கு வாய்ப்பளித்த அமைப்பின் தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த கோரிக்கை சாசனத்தை வெளியிட்டு முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் அன்பு தோழர் பி. சுகந்தி அவர்கள் பேசுவார்கள். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகத்திலே தொடர்ந்து பட்டியல் சமூக பழங்குடி மக்களுடைய வாழ்வுரிமைக்கான போராட்டத்தை நடத்தி வருகின்ற ஒரு அமைப்பு. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போதும் பட்டியல் சமூக பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான கோரிக்கைகளை நாங்கள் கோரிக்கை சாசனமாக வெளியிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் கொடுப்போம். அந்த அடிப்படையில் இந்த முறை எங்களுடைய கோரிக்கை சாசனத்தை நாங்கள் ஒரு குழுவாக தயாரித்து தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு ஜனநாயக அமைப்புகள், தலித் அமைப்புகளையும் இணைத்த இந்த கோரிக்கை சாசனத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14, 15 ஆகிய சட்ட பிரிவுகள் என்பது இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு சமத்துவமான நிலையை உருவாக்கி கொடுக்கின்றது. சாதி, மதம், இனம், மொழி என்ற வேறுபாடுகளற்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவமான உரிமைகளை கொடுக்கின்றது. ஆனால் இந்தியாவிலே அந்த சமத்துவ உரிமை அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. அது சாதியின் பெயரால் எந்த அளவிற்கு ஒவ்வொரு உரிமையும் மறுக்கப்படுகின்றது என்பது குறித்து கடந்த காலத்திலே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எண்ணற்ற போராட்டங்களை தமிழகத்திலே நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். எங்களுடைய கள போராட்டங்களின் அனுபவத்திலே இன்னும் இந்த அடுத்து ஆட்சிக்கு வருகின்றவர்கள் எத்தகைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான அந்த கோரிக்கையில் தான் இன்றைக்கு நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். பொதுவாக கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், வர்த்தகம் இது போன்ற விஷயங்களில் பட்டியல் சமூக பழங்குடி மக்களுக்கான அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றபடி அவர்களுடைய வாழ்நிலைக்கு ஏற்றபடியான ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்பது இந்த கோரிக்கை சாசனத்தில் குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கல்வி என்பது இந்த சமூகத்தில் ஒரு உரிமையை மீட்பதற்கான முக்கியமான கருவி. அந்த கல்வி என்பது இந்த சமூகத்திலே அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. கடந்த 5 ஆண்டு காலங்களில் சென்னையில் இருக்கின்ற IIT, IMM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில்
கிட்டத்தட்ட வந்து 13,626 மாணவர்கள் வந்து ட்ராப் அவுட் ஆகியிருக்கிறாங்க. அதாவது அதில் வந்து பெரும்பான்மையானவர்கள் அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்க வந்து கிட்டத்தட்ட 13,000க்கு மேற்பட்டவர்கள் ட்ராப் அவுட் ஆகியிருக்காங்க. அதாவது ஒரு 1ஆம் கிளாஸில் போய் சேர்ந்து 5ஆம் கிளாஸ்க்குள்ளே ட்ராப் அவுட் ஆகியிருக்காங்கன்னா அதனுடைய சூழல் வேறு. அவங்க இருக்கிற கிராமப்புறங்களில் என்ன மாதிரியான நிலைமை, அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. ஆனால் ஐஐடி, ஐஎம்எம் போன்ற நிறுவனங்களில் வந்து பட்டியல் சமூக பழங்குடி மாணவர்கள் போய் சேர்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அவர்களுடைய மிகப்பெரிய கனவு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் போனவங்க வந்து கிட்டத்தட்ட 13,000 பேர் வந்து ட்ராப் அவுட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சொல்லலை. இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை பாராளுமன்றத்தில் முன்வைத்த அறிக்கையின் ஒரு முக்கியமான அம்சம். இப்படி தான் வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான கல்வி என்பது மறுக்கப்படுகின்றது, குறிப்பாக உயர்கல்வி என்பது மறுக்கப்படுகின்றது. எனவே இந்த கல்வியில் நாங்கள் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு ஆய்வை செய்திருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த காலத்தில் ஒரு 441 பள்ளிக்கூடங்களில் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றோம். பள்ளிக்கூடங்களில் எப்படி சாதிய அடையாளங்களுடன் மாணவர்கள் வருகின்றார்கள், சாதிய உணர்வு மேலோங்கி எப்படி இருக்கின்றது என்பது குறித்து நாங்கள் செய்த ஆய்வு இந்த அறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்கிறோம். அதாவது பல பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கும் 2 வரிசைகளில் பட்டியல் சமூக மாணவர்கள் ஒரு வரிசையில், மற்ற மாணவர்கள் ஒரு வரிசையில் நின்று சத்துணவு வாங்குகின்ற பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கும் இருக்கின்றது. தலித் மாணவர்கள் கழிவறைகளை சுத்தம் செய்கின்ற வேலையை செய்கின்ற பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. இந்த ஆய்வறிக்கையின் மூலமாக நாங்கள் அடுத்து வருகின்ற ஆட்சிக்கு வருகின்ற அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது என்ன என்று கேட்டால், பள்ளிக்கூடங்களில் இது போன்ற பாகுபாடுகளை அறவே ஒழிப்பதற்கான பல்வேறு ஆலோசனைகளை நாங்கள் இதில் சொல்லியிருக்கிறோம். அதை அடுத்து வருகின்ற அரசு நிறைவேற்ற வேண்டும். அரசியல் கட்சிகள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது சமத்துவத்திற்கான ஒரு குழுவை ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலேயும் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளாக இருந்தாலும் சரி, அத்தகைய ஆலோசனைகளை நாங்கள் இதில் கொடுத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கையை அடுத்து வருகின்ற கட்சிகள் வந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல் அரசு பள்ளிகளில் பயில்கின்ற மாணவர்களுக்கு இப்போ வந்து நீட் தேர்வில் இருந்து கிராமப்புறங்களில் படிக்கின்ற அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கான ஒதுக்கீடு 7.5%. அது வந்து பட்டியல் சமூக பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். அவர்களுடைய ஒதுக்கீட்டுக்கு ஏற்றபடி வழங்கப்பட வேண்டும். அதுவும் அவர்களுடைய மிக முக்கியமான கனவுகளில் ஒன்றாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம். அதே போல் அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இதுவும் வந்து கிடைக்கிறதுல வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை மாணவர்கள் சந்திக்கின்றார்கள். அதை அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இணைக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல் வேலை வாய்ப்புகள் பட்டியல் சமூக பழங்குடி, அதாவது இன்னைக்கு வந்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பட்டியல் சமூக மக்கள் 20% பேர். ஆனால் வந்து அதற்கு குறைவாக தான் வந்து வேலைவாய்ப்பு, கல்வியில் வந்து இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே அந்த மக்கள் தொகைக்கு ஏற்றபடி அவர்களுக்கான வேலைவாய்ப்பு, கல்வியில் வந்து இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த கோரிக்கையில் வலியுறுத்துகிறோம். அதே போல் கடந்த காலத்தில் துணை திட்டத்தை மிகச்சரியாக பயன்படுத்துவதற்கான ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தினோம். அந்த அடிப்படையில் கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த சட்டம் முறையாக அமல்படுத்தப்பட வேண்டும். இப்போ வந்து அதற்கென்று ஒதுக்கப்படுகின்ற நிதி மிகச்சரியாக அவர்களுக்கு போய் சேருகின்றதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே அது அவர்களுக்கு உரிய விதத்தில் போய் சேரணும். அதே போல் இந்த நிதி வேறு நலத்திட்டங்களுக்கு மடைமாற்றம் செய்யப்படக்கூடாது என்பதை நாங்கள் வந்து கோரிக்கையாக இதில் வந்து முன் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதான். அதே போல் சாதிய ஆணவ படுகொலைகள் கடந்த காலத்தில் வந்து இந்தியா முழுவதிலும் சாதிய ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடந்திருக்கின்றது. தமிழகத்திலும் இது தமிழகமா என்று கேட்கின்ற அளவிற்கு சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கின்றது. எனவே அதை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக தமிழக அரசாங்கம் வந்து ஒரு ஆணையத்தை நியமித்திருக்கின்றது. அதற்கு நாங்கள் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா அவர்களுடைய தலைமையிலே ஒரு ஆணையத்தை உருவாக்கி அந்த ஆணையத்தின் மூலமாக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை அவர்கள் வந்து செய்வதாக அறிவித்து இன்னைக்கு பாஷா ஆணையத்திடம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, பல்வேறு அமைப்புகள், பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அடுத்து ஆட்சிக்கு வருகின்ற எந்த அரசாக இருந்தாலும் சரி,
இந்த சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை நாங்கள் இதன் மூலமாக முன்வைக்கிறோம். அதே போல சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்றவர்களை ஊக்கப்படுத்துவது. ஒன்று, பாதுகாப்பு இல்லை. நாங்கள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி 2016 நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஸ்பெஷல் செல் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீதிபதி ராமசுப்ரமணியம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. அதை அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சேர்த்து அதை அடுத்து வருகின்ற அரசு அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலம் என்பது ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய அதிகாரத்தின் மையம். ஆனால் இன்றைக்கு நிலங்களற்றவர்களாக பட்டியல் சமூக மக்கள், பழங்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பட்டியல் சமூக மக்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் 12.5 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இன்றைக்கு கைமாறி வகை மாறி பல அதிகாரம் படைத்த சாதிய ஆதிக்க சக்திகள் கையில் இன்னைக்கு இருக்குது. அதை மீட்டு தருவதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு உயர்நீதிமன்ற உத்தரவுகள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட அந்த நிலங்கள் எல்லாம் உரிய முறையிலே பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றவா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது எதிர்காலத்திலே பட்டியல் சமூக மக்களுக்கான அவர்களுடைய நில உரிமையை அரசு மீட்டு தர வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதே போல பழங்குடி மக்கள் கைகளில் 98% பேர் கைகளில் ஒரு பிட்டு நிலம் கூட கிடையாது. அதுதான் அவர்களுடைய வாழ்நிலை. இன்னைக்கு தரிசு நிலங்கள் எத்தனையோ ஏக்கர் நிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த தரிசு நிலங்கள் அது அடையாளப்படுத்தப்படாமல் எல்லாம் கிடையாது. ரெவென்யூ அதை அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க, தெரியும். இந்த நிலங்கள் எடுத்து பட்டியல் சமூக பழங்குடி மக்களுக்கு அந்த நிலங்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும். அது அந்த மக்களுடைய அதிகாரத்தின் மையமாக நிச்சயமாக இருக்கும். அதே போல் அவர்களுக்கான வீடற்றவர்களுக்கு வீடு, இது போன்ற கோரிக்கைகளை நாங்கள் எங்களுடைய இந்த சமூக நீதி சாசனத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போல் தொழிலில் இன்னைக்கு தொழில் அதிபர்களாக எத்தனை எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியான விஷயம்தான். இப்போ இந்த தொழில் முனைவோர் பட்டியல் சமூக பழங்குடி மக்கள் தொழில் முனைவோராக இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகைகள் வழங்குவது, அவர்களுக்கான தொழில் பயிற்சியை கொடுப்பது, அவர்களை தொழிலதிபர்களாக மாற்றுவது என்ற ஒரு நிலையை அடுத்து வருகின்ற அரசு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போல் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்த சட்டம் முறையாக பயன்படுத்தப்படுவதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கின்றது. அதாவது இன்னும் 20 ஆண்டு காலமெல்லாம் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 20 வருஷமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வாச்சாத்தி வழக்கு நினைவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி எண்ணற்ற வழக்குகள் மிக நீண்ட காலமாக ஓடிட்டே இருக்குது. ஆனால் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கரெக்டாக பதிவு செய்யப்பட்டு 60 நாட்களில் சார்ஜ் ஷீட் தயார் செய்யப்படணும். அதே போல் 120 நாட்களில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதுதான் இது போன்று தாக்குதலுக்கு உள்ளாகின்ற தலித் மக்களுக்கான ஒரு சரியான நீதியாக அமையும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தலைமையிலே விழிக்கண் குழு என்ற ஒரு குழு இருக்கின்றது. அது பீரியாடிக்கலாக அது கூடணும். இந்த எதிர்வருகின்ற அரசு பீரியாடிக்கலாக அதை கூட்டுறது. அதே போல் அந்த வழக்குகளில் முழுமையான ஆய்வு செய்து அதற்கு குறித்த விவரங்களை வெளியிடுவது, இது போன்ற அம்சங்கள் நிச்சயமாக அதுக்குள்ளே இருக்கணும். அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு எஸ்சி எஸ்டி சிறப்பு நீதிமன்றங்கள் உருவாக்கப்படணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 11 நீதிமன்றங்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகள் நீதிமன்றங்களில் குவிந்து கிடக்கின்றது. இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை சாசனத்தில் முன்வைத்திருக்கின்றோம். அனைத்திற்கும் மேலாக அடுத்து வருகின்ற புதிய அரசு என்பது பட்டியல் சமூக பழங்குடி மக்களுடைய வன்கொடுமைக்கு எதிராக அவர்களுடைய வாழ்வாதாரம், கல்வி, தொழில், வர்த்தகம், இந்த விஷயத்தில் அவர்களுடைய முன்னேற்றம் குறித்து ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி அதில் விவாதித்து எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இந்த கோரிக்கை சாசனத்தின் மூலமாக நாங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். இந்த வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு பின்பு
தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் இந்த கோரிக்கை சாசனத்தை கொடுக்க இருக்கின்றோம். அவர்கள் நிச்சயமாக பரிசீலனை செய்து தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இணைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. புதிதாக வருகின்ற அரசும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இதை நாங்கள் வெளியிடுகின்றோம். எங்களுடைய இந்த சாசனத்தை உருவாக்குவதற்கு அருமை தோழர் வாஞ்சிநாதன் அவருடைய தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து நாங்கள் அந்த கோரிக்கையை உருவாக்கினோம். அதில் நாங்கள் ஒரு 12க்கு மேற்பட்ட தலித் அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள் இதில் கலந்து கொண்டு அதற்கான ஆலோசனைகளை கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய பெயர்களும் இந்த பின்னால் கோரிக்கை சாசனத்தின் பின்பகுதியிலே கொடுத்திருக்கின்றோம். இதற்கான ஆலோசனைகளை கொடுத்த அனைத்து அமைப்புகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.